Hello, welcome to seasonbuds. நாம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சமான பரோட்டா ரெசிபி தான். வீட்லயே ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். கடை பரோட்டாவை பாக்கும்போது வீட்ல செய்யற பரோட்டா ரொம்ப சாஃப்ட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும்ன்றது என்னோட ஒபினியன். சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி விதவிதமான லேயர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி லேயர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க சூப்பரான பரோட்டா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். பரோட்டா செய்யறதுக்கு நம்ம 1 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம். ஸோ 1 கிலோ மைதா மாவுக்கு மீடியம் சைஸ் பரோட்டாவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 22 வரைக்கும் நம்ம போடலாம். பெரிய சைஸாக போட்டிங்கன்னா ஒரு 15 to 18 வரைக்கும் போடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு பரோட்டாஸ் கிடைக்கும். ஸோ மாவு கூட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி நடுவில் குழி விட்டு பரோட்டா செய்கிறதுனாலே யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து பரோட்டா மாஸ்டர் ஃபீலுக்கு வந்துடுவாங்க. ஸோ கடையில் இருக்கிற மாதிரியே எப்படியாவது செஞ்சு சூப்பரான ஒரு பரோட்டாவை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல தான் எங்களோட இதுவும் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம், பட் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு முட்டை வந்து 2 முட்டை சேர்த்துருக்கோம். முட்டையை நல்லா 2 முட்டையும் அடிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் முட்டை சேர்க்க விரும்பலைன்னா பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன் தான். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் முட்டையில் பால் சேர்க்கும் போது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த மைதாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக பரோட்டா நல்லா சாஃப்டாக வரணும். நம்ம ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதில்ல. நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு 50 to 100 ml எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே ஊற வைக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டான ஒரு டஃப்பாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சதுனால இந்த மாதிரி தான் ஒட்டும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் வந்துட்டு 100 ml வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு பிசைஞ்சு பரோட்டா போடுறதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் டோட்டலாக யூஸ் பண்ணோம். எல்லாத்துக்கும் குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ இப்போ வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஊறுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. பரோட்டா நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் அது நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது ரெடியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மொறுன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 5 to 6 hours நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு நைட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஏதோ ஒரு வெளிச்சத்தில் மேனேஜ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. லைட்டாக கைவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாவை நம்ம இப்போது நீங்கள் வந்து மாவு தேய்க்கிற கட்டையில் போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கல் வாட்டமாக இருந்ததுனால நாங்கள் கல்லில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கையில் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டான சைஸில் வந்துட்டு உங்களுக்கு பால்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு இடத்துல இல்லை ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ இதுக்கு ஒரு குருமா வச்சுருந்தோம். கடை குருமா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாகவே ரெசிபி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்திருப்பேன். பட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியலன்றதுனால நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த குருமாவை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா, ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 minutes நல்லா ஊறட்டும். கடையில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயில் சொதன்னு ஊற வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம கம்மியாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போது ஒரு பவுலாக எடுத்து நம்ம எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு கட்டை வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி உங்கள் ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து மாவை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் மாவு தேய்க்கிற கட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல எலாஸ்டிசிட்டி இருக்கும் உங்களுக்கு மைதா மாவில். எவ்வளோ இழுப்புத்தன்மை இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் எவ்வளோ பெருசு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பெருசு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது ஃபுல்லாகவே வந்து கத்தியில் உங்களுக்கு கோடு போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து சுருட்டினீங்கன்னா அது ஒரு மெத்தட் உங்களுக்கு நல்ல லேயர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நம்ம வந்து பால் மாதிரி உருட்டிக்கலாம். ஸோ லேயர்ஸ் வந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படி உருட்டிட்டு அந்த கடைசியாக இருக்கிறத அடி பக்கமாக வச்சு நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு
தேய்க்கும் போது உங்களுக்கு பரோட்டா வந்துட்டு பியாமல் வரும். ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் கட் பண்ணாமல் உள்ள சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கோடு கோடாக கிழிச்சிட்டு 2 எட்ஜஸையும் பிடிச்சி மாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல லேயர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் சுருட்டிட்டு வரணும். 2 பக்கமும் சுருட்டிட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி மெத்தட் லேயர்ஸ் கிடைக்கிறதுக்கு. இன்னும் நம்ம கடையில் பார்த்துருப்போம் அடித்து அதுக்கப்புறமேட்டு அப்படியே சுற்றுவாங்க. அதுவும் ஈஸி தான். உங்களுக்கு அடிக்க வரும்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வாட்டம் வரலன்றதுனால நாங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம வந்து தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம், இல்லை கையில் வச்சு கூட நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது பரோட்டா மாவு இது பண்ணி நம்ம பரோட்டா தட்டி எடுத்தாச்சு. இதை தோசைக்கல்லில் சுட்டு எடுக்க போகிறோம். பரோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு 2 பக்கமும் சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பரோட்டா. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து பண்ணால் மட்டும் 1 or 2 பரோட்டா சாப்பிடுவேன். ஷாப்பில் வாங்கினா கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட்டை விட எனக்கு வீட்டில் செய்கிற பரோட்டா தான் பிடிக்கும். ஸோ 2 monthly once பண்ணாலும் சரி, இல்லை 2 months once பண்ணாலும் சரி, நான் அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிச்சு வரும். நீங்கள் வந்து ஆறி போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரஃப்பான மாதிரி இருக்கும். ஸோ சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து 5-6 சுட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு தட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வச்ச குருமா அதை விட சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.